புவி வளர்த்த வாழ்க. நாம தொடர்ந்து பார்த்துட்டு வரக்கூடிய 63 நாயன்மார்கள் பற்றிய பதிவுல இன்னைக்கு நாம சிந்திக்க போற நாயன்மார் முனையெடுவார் நாயனார். சோழவள நாடு மயிலாடுதுறைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் திருநீடூர். அங்க வேளாளர் குலத்தில் பிறந்தவர் தான் முனையெடுவார். இவரோட இயற்பெயர் நமக்கு தெரியலங்க. சிறந்த திருத்தொண்டரா இருந்திருக்காரு. சிவத்தொண்டும் சிவனடியார்கள் தொண்டும் தான் இவரோட உயிர் மூச்சு அப்படின்னே சொல்ல முடியும். இவரு திருத்தொண்டரா இருந்தாலும் இவருக்கு இன்னொரு விஷயமும் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. சண்டை போடுறதுதான் அது. சிறந்த போர் வீரர். நாவில் சிவநாமம், புத்தியில் சிவ சிந்தனை, உடம்பு முழுக்க திருநீரு. இருந்தாலும் இவரு வாள் எடுத்து போரிட்டா இவருக்கு எதிரில நின்னு யாராலையுமே ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு அதி வீரரா இருந்திருக்காரு. அந்த பகுதியில் போரில் தோற்று போனவர்கள் அனைவருமே இவர்கிட்ட வந்து அவங்க சார்பா போர் புரியறதுக்காக இவரோட உதவியை கேட்பாங்க. யார் கூப்பிட்டாலும் இவர் போயிடுவாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. முதல்ல போருக்கான காரண காரியத்தை தான் ஆராய்ச்சி பண்ணுவாரு. அந்த போர் எதனால நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, தாங்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கிறவங்க பக்கம் நீதியும் தர்மமும் இருக்கா அப்படின்றத பார்த்து அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்க சார்பா இவர் போர்க்களத்துக்கே போவாரு. சிவசிந்தனை, சிவநாமம், தர்மத்தின் பக்கம் நிக்கக்கூடிய அந்த தன்மை, இது போதாதா? இவரு எங்கெல்லாம் போருக்கு போறாரோ அங்க எல்லாமே சுத்தி சுத்தி சூறாவளி மாதிரி படை வீரர்களை வென்று இவர்கிட்ட உதவியை நாடி வந்தவர்களுக்கு வெற்றியை தேடி கொடுத்துருவாரு. இதனால இவருக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டா, அந்த வெற்றி பெற்றவர்கள் இவருக்கு சன்மானமாக நிறைய பொன்னும் பொருளும் நவமணிகளும் முத்துக்களும் கொடுப்பாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இவர் தன்னோட தேவைக்காக பயன்படுத்திப்பாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. எல்லாத்தையுமே சிவனடியார்களோட தொண்டுக்காக தான் அவர் செலவு பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு திரு அமுது கொடுப்பது, அவங்களோட தேவைகளை பார்த்து பார்த்து பண்ணுவது, அவங்களோட சிவ தொண்டுக்கு உறுதுணையா இருப்பது, இப்படி அனைத்து சிவ காரியங்களுக்குமே அந்த சன்மானத்தை பயன்படுத்தியிருக்காரு. அதாவது தர்மத்திற்காக நலிந்தவர்கள் பக்கம் துணை நின்றிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை தாங்க இவரு தன்னோட வாழ்நாள் முழுவதுமே செஞ்சிருக்காரு. அதனாலதான் இவரோட பேரே முனையெடுவார் அப்படின்னு ஆயிடுச்சு. அதாவது போர் முனையில் நின்று வெற்றி பெறுபவர் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். இந்த ஒரு தொண்டிற்காகவே இவரு சிவனடி அடைந்து நாயன்மார்கள் வரிசையிலையும் இடம் பிடிச்சிருக்காரு. இப்போ உங்கள பலருக்கும் ஒரு கேள்வி வரும், அது என்ன சண்டை போட்டு சிவத்தொண்டு பண்றது, அது சரியா அப்படின்னு. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒரு செயலை பார்த்த ஒருவர் நீங்க கெட்டவர் அப்படின்னு சொன்னா உங்களால அதை ஏத்துக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது இல்ல. ஏன் அப்படின்னா அந்த செயலுக்கான உங்களின் நோக்கம் என்னவாக இருந்தது அப்படின்றது தான் அங்க முக்கியமே. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட என்ன திறமை இருக்கோ அந்த திறமை மூலமா தான் நாம பணம் சம்பாதிக்க முடியும். அந்த திறமை நம்மால வந்தது அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். கண்டிப்பா அது கிடையாது. அந்த திறமை இறைவன் நமக்கு கொடுத்த அருட்கொடை. அந்த கொடை மூலமாக நாம அவருக்கு திரும்ப என்ன செய்யறோம் அப்படின்றது தான் அவர்கிட்ட நாம காட்டக்கூடிய நன்றி கடன். இது எல்லாத்துக்கும் மேல இந்த உலக உயிர்கள் அத்தனைக்குமே பரம்பொருள் அந்த ஈசன். அவரு அனைவருக்குமே நியாயாதிபதியும் கூட. எது சரி எது தவறு அப்படின்றது அவருக்கு தெரியாத என்ன? நியாயங்கள் எப்போதுமே அவங்கவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஆனா நீதி என்னைக்குமே ஒண்ணுதாங்க. அது மாறவே மாறாது. முனையிடுவார ரொம்ப எளிதா சண்டைக்கு போய் தானே ஜெயிச்சாரு அப்படின்னு நாம சொல்லிட முடியும். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். போரில் வெற்றி தோல்வி அப்படின்றது நிச்சயமற்றது. தன்னோட உயிரை பணயம் வச்சுதான் அவர் போர்க்களத்துக்கே போயிருக்காரு. எத்தனை வெட்டுக்கள், எத்தனை காயங்கள் வாங்கியிருப்பாரு. ஆனா அப்போ கூட அவர் மனம் தளராமல் தன்னோட சிவ தொண்டுக்காக அந்த பணியை தொடர்ந்து பண்ணிட்டு வந்திருக்காரு. அதுலயும் முக்கியமா தர்மத்தின் பக்கம் நின்றிருக்காரு. அவர் நினைச்சிருந்தா கஷ்டப்பட்டு போர் செஞ்சு அதன் மூலமா கிடைச்ச அந்த சன்மானத்தை அவருக்காகவும் எடுத்து செலவு பண்ணிருக்கலாம்ல. ஆனா அவர் அதை பண்ணவே இல்லை. இதுதான் பலன் எதிர்பாராத தொண்டு அப்படின்னு நாம சொல்றோம். இந்த தொண்டிற்காக தான் அவரு நாயன்மார்கள் வரிசையிலேயே இடம் பிடிச்சிருக்காரு. அவரின் குரு பூஜை பங்குனி மாதம் பூசம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. முனையிடுவார் நாயனார் கிட்ட இருந்து நாம என்ன கத்துக்க முடியும் அப்படின்னா, நம்ம கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை இறைவனுக்கு அர்ப்பணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தர்மத்தின் பக்கம் மட்டுமே நாம நிக்கணும் அப்படின்றதையும் நாம கண்டிப்பா கத்துக்கணும். மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு நாயன்மார்கள் பதிவில் நாம சந்திக்கும் வரை ஆனந்தம், ஆத்மானந்தம். நன்றி. புவி வாழ்த்த வாழ்க.